தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏஏஐ அதாவது அரசு விமானத்துறை இதிலிருந்து மீண்டும் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டிருக்காங்க. போஸ்டிங் வைஸும் சரி, சேலரி வைஸும் சரி ஒரு தரமான ஜாப்னே சொல்லலாம். குறிப்பா ஃப்ரெஷர் அப்ளை பண்ற மாதிரி தான் இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கிருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா, ஏஏஐ அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது ஒரு மத்திய அரசு கீழே இயங்கக்கூடிய நிறுவனம். இதிலிருந்து இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இந்த ஒரு போஸ்ட்டுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 24/5/2025 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். நிறையவே டைம் இருக்குது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குலாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓவரால் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 309. அதை வகுப்பு வாரியாக எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் யூஆருக்கு 125, இடபிள்யூஎஸ்க்கு 30, ஓபிசி இவங்களுக்கு 72, எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 27 இந்த மாதிரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். பேச்சுலர் டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சியில் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைனா இன்ஜினியரிங் பிஇ பிடெக்கில் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரும்னு பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த டேட் படி மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி இதில் வரீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 27 + 5 32 ஏஜ் வரைக்கும். இதுவே ஓபிசியில் வரீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் ஓபிசி கீழே வரீங்க, இவங்கெல்லாம் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பாருங்களேன். பேசிக் பே, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, எக்ஸ்ட்ரா அலவன்ஸு, கிராஜுவேட்டி, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு இதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட் சிடிசி 13 lakhs per annum. மந்த்லி சேலரியே 70,000க்கு மேலே வரும். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் டெஸ்ட்டு, சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் செக்அப் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கும். குறிப்பாக இந்த டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் ஆகும். மற்றபடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் காமனாக இருக்கிறது தான். முக்கியமாக நீங்கள் ஓபிசி இந்த கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்கான ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும். ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கம்யூனிட்டியில் வர ஆண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், முக்கியமாக ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். சேம் சிக்னேச்சருக்கும் அப்லோட் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.